வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஜூன் 2023 மார்ச் 2024 தற்போது வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இப்போது இந்தியாவை பற்றிய கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் முக்கியமான திட்டங்கள், முக்கிய நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ எங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா நகரில் பண்ணியிருக்காங்க. இது ஹூக்ளி ஆற்றின் அடியில் போகுது. இது எந்தெந்த பகுதியை இணைக்குதுன்னா, ஹவுரா அண்ட் சால்ட் லேக் அப்படிங்கிற பகுதியை இணைக்குது. இதை கொல்கத்தாவின் இரட்டை நகரங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா 16.6 கிலோமீட்டர் தூரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஆராய்ச்சி மையம் அமைச்சிருக்காங்க. எங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவில் பேகம்பேட் விமான நிலையத்தில் அமைச்சிருக்கிறாங்க. முதல் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஆராய்ச்சி மையம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் விஜய்பூரில். இது எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது மார்ச் 11, 2024 பிரதமர் மோடி அவர்கள் குடியரசு திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியதாக அறிவித்திருப்பார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இங்கிருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்னதாக இந்தியாவிற்குள்ள புலம்பெயர்ந்த முஸ்லிம் அல்லாத பிற சிறுபான்மையினர், அது யாருன்னா இந்த கிறிஸ்டின், சீக்கியர்கள், அது மாதிரி பார்சிகள், இவங்கெல்லாம் இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கு வழி செய்கிறது தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம். இது மார்ச் 11, 2024 நாடு முழுவதும் அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎம் சுராஜ், அதாவது பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தான் அண்ட் ரோஜ்கார் ஆதாரித் ஜன்கல்யாண் அப்படிங்கிற திட்டம் அதனுடைய தேசிய இணையதளத்தை மார்ச் 13 பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வச்சிருப்பாரு. இந்த திட்டம் எதுக்குன்னா, சமூகத்தின் விளிம்பு நிலை பிரிவினருக்கு கடன் ஆதரவு வழங்குறது தான் இது. இது 1 லட்சம் தொழில் முனைவோருக்கு இதன் மூலம் கடன் உதவி வழங்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தேசிய அடையாளமாக இந்திய தேர்தல் ஆணையம் ஷீத்தல் தேவியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேசிய அடையாளமாக இந்திய தேர்தல் ஆணையம் ஷீத்தல் தேவியை அறிவிச்சிருக்காங்க. இவங்க பாரா வில்வித்தை வீராங்கனை. இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுதர்சன் சேது பாலம். இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா, பிப்ரவரி 25, 2024 ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம். கேபிள் பாலம்னா அந்த கம்பி வழி பாலம், அது கேபிள் பாலம். இதனுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 2.32 கிலோமீட்டர். இது எந்தெந்த பகுதியை இணைக்குதுன்னா, ஓஹா டு பேட்ட துவாரகா இது இணைக்குது. இதை இதற்கு முன்னாடி எப்படி அழைச்சிருக்காங்கன்னா, கையொப்பம் பாலம் அப்படின்ட்டு அழைச்சிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இது நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளில் மேற்கூரையில் சூரிய சக்தி அமைப்புகளை நிறுவுறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது ஒரு மாதத்திற்கு 300 யூனிட் குறைவான மின்சாரம் பயன்படுத்துகிற வீடுகளுக்கான இந்த மேற்கூரை நிறுவுதலை முழு செலவையும் மத்திய அரசு ஏற்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, போயிங் சுகன்யா திட்டம். இது என்னன்னா, நாட்டின் வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து துறையில் பெண்களின் வருகையை ஆதரிக்கிறது இந்த போயிங் சுகன்யா திட்டம்ங்கிறது. இதன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக ஸ்டெம் வகுப்பு, அதாவது இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதில் உள்ள இந்த ஸ்டெம் வகுப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள முக்கிய இதை அவங்களுக்கு நடத்துகிறாங்க பாடங்களாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக குஜராத் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே 2 உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் நிறுவனம் அங்கே தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக நீளமான பாலம் மற்றும் கடல் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பாலம்னா, அடல் சேது பாலம். இது எங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிரா மும்பையில் இருக்குது.
இது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய நினைவா வந்து கட்டியிருப்பாங்க இந்த பாலத்த. அவருடைய பெயர வந்து சூட்டியிருப்பாங்க. அடுத்து நீளம் பார்த்தீங்கன்னா 21.8 கிலோமீட்டர். இது வந்து இந்தியாவின் மிக நீளமான பாலமும் மற்றும் வந்து கடல்ல போற மிக நீளமான பாலமும் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில விஜயவாடாவுல ஸ்வராஜ் மைதானத்தில வந்து இந்த சிலை நிறுவியிருக்கிறாங்க. இத வந்து சமூக நீதியின் சிலை அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 206 அடி. இதற்கு முன்னாடி வந்து வல்லபாய் படேலுடைய சிலைய வந்து நிறுவியிருப்பாங்க. அது ஒற்றுமையின் சிலை அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எனது இளைய பாரதம் இணையதளம் வந்து தொடங்கியிருக்காங்க. எப்பன்னா அக்டோபர் 31ல தொடங்கியிருக்காங்க. இது என்னன்னா, மேரா யுவ பாரத் அப்படிங்கிற இணையதளம் தான் இது. இது வந்து தேசிய ஒற்றுமை தினமான அக்டோபர் 31ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இதில இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 30,00,000க்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்களாம் இந்த இணையதளத்தில. இது எதற்காக வந்து இந்த இணையதளம் உருவானுச்சுன்னா, இளைஞர்களின் கனவுகளை வந்து நிறைவேற்றுவதில அவர்களுக்கு வந்து சம வாய்ப்புகளை வழங்குறதுக்காக தான் இந்த இணையதளம் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பின் சிறந்த சுற்றுலா கிராம விருது எங்க வழங்கியிருக்காங்கன்னா, குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தை சேர்ந்த தோர்தோ கிராமத்துக்கு தான் வழங்கியிருக்காங்க. இந்த தோர்தோ கிராமத்த வந்து கிரேட் ரான் ஆஃப் தி கட்சின் நுழைவாயில் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த தோர்தோ கிராமத்த கிரேட் ரான் ஆஃப் தி கட்சின் நுழைவாயில் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் நமோ பாரத் ரயில். இந்த நமோ பாரத் ரயில் வந்து நாட்டின் முதல் பிராந்திய அதிவிரைவு போக்குவரத்து வழித்தடத்துல வந்து போகுது. இது வந்து எங்கன்னா டெல்லி, காசியாபாத், மீரட் இந்த 3 நகரங்கள் வழியா வந்து செல்லுது. டெல்லியிலேருந்து மீரட். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டம்ங்கிறது வந்து என்னன்னா, மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தான் விடியல் பயண திட்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒளியேத்துற மாரி இருக்கிறதுனால, ஒரு விடியலை வந்து உருவாக்கிறதுனால, இத வந்து விடியல் பயண திட்டம் அப்படின்ட்டு பெயர் மாற்றியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரபணுசார் இரத்த சோகை நோய் ஒழிப்பு திட்டம். அதாவது சிக்கில் செல் அனீமியாங்கிற நோய வந்து 2047க்குள்ள ஒழிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து இ-சாரஸ் மொபைல் செயலி. இது எதுனா, இது ஒரு காமர்ஸ் செயலி. அதாவது சுய உதவிக் குழுக்கள் வந்து பெண்களால் தயாரிக்கப்பட்ட பொருள்களை வந்து அந்த இணையதளத்துல வந்து செயலியில சந்தைப்படுத்தலாம். இந்த செயலியானது பார்த்தீங்கன்னா, தீனதயாள் அந்தோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்து மூலமா வந்து இந்த செயலி வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.